ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பெற்ற தாயை பாரமாக கருதி நடு ரோட்டில் மகன்கள் விட்டு சென்ற சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பூத்துப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மூதாட்டி பாப்பாத்தியம்மாள், முருகேசன், கோவிந்தன் என்கின்ற இரு மகன்களும் வள்ளியம்மா என்கின்ற ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் இளைய மகனான கோவிந்தராஜ் மூதாட்டியை கவனிக்க முடியாமல் பூத்துப்பட்டி கிராம சாலையின் ஓரம் இறக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வெள்ளிச்சந்தை 4 ரோடு பகுதியில் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சென்ற போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த பின்னர் கலைந்து சென்றனர். 2 பையன் ஒரு பொண்ணு, கோவிந்தராஜன் ஒரு பையன், முருகேசன் ஒரு பையன், வள்ளின்னு ஒரு பொண்ணு, 3 பேர் இருக்கிறாங்க. 5 வருஷம் படி கொண்டு வந்து விட்டு போனாங்க. பைசல் பண்ணி நாங்களும் அனுப்பிச்சு விட்டுங்க. அனுப்பிச்சு விட்டு மறுபடியும் கொண்டு வந்து விட்டு போயிடுது. இப்போ 1 மாதம் முன்னாடி கடைசியாக 4 வருஷம் இங்கே இருந்தாங்க. 1 மாதம் முன்னாடி கோவிந்தராஜ் என்ற 2வது பையன்கிட்ட பைசல் பண்ணி ஆட்டோ வச்சு ஏற்றி விட்டுங்க. 15 நாள் நாங்கள் வீட்டில் வச்சுருந்தா எங்கள் வீட்டுக்காரி திட்டான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது பூத்துப்பட்டியில் கொண்டு புளியாமரத்தில் இந்த பொட்டியோடு இந்த அம்மாவை விட்டு வந்துட்டாங்க. நாங்கள் 1 மாதம் பின்னாடி நாங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்து பாலக்கோடு டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்க. டிஎஸ்பி கிட்ட, ஐயோ இது மாதிரி 2 பசங்க ஒரு பொண்ணு கொண்டு வந்து புளியாமரத்தில் விட்டு போயிட்டாங்க, இது சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி டிஎஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துங்க. டிஎஸ்பி வந்து இன்ஸ்பெக்டர் ஐயாகிட்டையும் எஸ்ஐ எஸ்ஐ இதை பார்த்து விசாரிச்சு எஃப்ஐஆர் போட சொன்னார். 1 மாதம் ஆகுது, யாருமே வரல. நானும் சொல்லி பார்த்துட்டேங்க. அந்த பாட்டிக்கு இந்த நிலைமை, இந்த வயதான காலத்தில் நிலைமை, நான் கொண்டு போய் ஒப்படைச்சு இந்த நிலைமைன்னா இன்னும் அனாதியாக எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க. இது ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்.